பார்வையாளர்களின் வாழ்வு மாறுபடுவது அன்றி அளிக்கப்படுவதில்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை தந்தை மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரது திருவிழப்படி பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து உமது திருப்பாதம் நாடி வந்திருக்கும் எமது பங்கு தந்தையின் சகோதரனின் பாசமிகு மனைவி அமரர் ஆன் டேவிட் அவர்களின் 31ஆம் நாள் நினைவேந்தல் இரங்கல் திருப்பலியில் இணைந்து அவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக செபிக்க ஒன்று கூடியுள்ளோம். அந்நாள் நல்லதொரு குடும்ப தலைவியாக, பாசமிகு தாயாக, அன்பு உறவினராக, உதவி தேவைப்படுவோருக்கு தாராள உதவி புரிபவராக, பிறரன்பு பணியாளராக வாழ்ந்து புரிந்த சேவைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் மனித பலவீனத்தால் புரிந்த பாவங்களை கருணையுடன் மன்னித்து விண்ணக வாழ்வை அளித்திட மன்றாடுவோம். மேலும் இவரது பிரிவால் துயரும் கணவர் டேவிட், பெற்றோர், பிள்ளைகளான எருவா, ஜாலினி, வசந்தி மற்றும் உறவினர்களுக்கு இறைவன் அரணாக தாயாக இருந்து தேற்றுதல் வழங்கிடவும், மரணம் வான்வீட்டின் தங்க திறவுகோல் என்ற இறை வார்த்தையை நாமும் நினைவில் கொண்டு என் நேரமும் இறுதி நேரத்தை சந்திக்க தயாரான தூய வாழ்வு வாழவும் அருள் வேண்டி தொடரும் பலியில் செபிப்போம். அமரர் டேவிட் ஆனுடைய இறப்பின் 31வது நாள் திருப்பலியை கலந்து கொண்டு இவருடைய ஆன்ம சாந்திக்காக மன்றாடவும், குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக செபிக்கவும் இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இவரொரு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பல நல்ல காரியங்களை, பல நல்ல அனுபவங்களை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அவை ஆண்டவர் இருபடியாக செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி, தொடர்ந்தும் இவர்கள் அறிந்தும் அறியாமலும் கட்டிக்கொண்ட அனைத்து குற்றங்களுக்கு இறைவன் பொறுத்தல் அளித்து புனிதர்களுடைய தோழமையில் இணைக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்காக நாங்கள் மன்றாடி கொள்வோம். அத்தோடு இன்றைய திருப்பலியானது கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கை வைத்திருந்த அருண் பிரசாந்த், மேரி பிள்ளை, அந்தோனி பிள்ளை, ஞானப்பிரகாசம், தியோகு பிள்ளை, இம்மானுவேல், அன்னம்மா எலிசபெத், கமல்ராஜ், அருளப்பு, மலர்மணி, ரத்தினம் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அவருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்து விடுவாராக. அதனால் அவர் தம் தாயகத்துக்கு திரும்புவாராக. அங்கே சாவு இல்லை, அங்கே நிலையான மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே நம்பிக்கை வைத்து கிடந்த அடியார்களுக்கு ஆண்டவர் தாமே பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்து புனிதருடைய தோழமையிலே இவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சுபித்துக் கொள்வோம். திருப்பலியிலே தகுந்த முறையில் கலந்து கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு.
கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, நீர் சிலுவையின் மறைபொருளால் எங்களை உறுதிப்படுத்தி திருமகனின் உயிர்ப்பின் அடையாளத்தால் முத்திரையிட்டீரே. அதனால் அடியார்கள் டேவிட் அண்ட் அல்பிரசான், மேரி பிள்ளை, அந்தோனி பிள்ளை, ஞானப்பிரகாசம், தியோக பிள்ளை, இம்மானுவேல், அன்னம்மா, எலிசபெத், கமல்ராஜ், அருளப்பு, மலர்மணி, ரத்தினம் மீது கனிவுடன் இரக்கம் கொண்டு நீர் தெரிந்தவர்களின் தோழமையிலே அவரை சேர்த்தல்வீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவருடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனித கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாள்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதருடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணிற்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும் போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலையில் தோன்றி தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் ஜூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசின் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகளுள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசனுக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியினரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன் நின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார்.
தேகேல், நீர் தராசில் நிறுத்தப்பட்டீர், இடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். 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 கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 12 தொடக்கம் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பேரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள்.
ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பேரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, பொது காலத்தினுடைய 34வது வாரம் இறுதி காலங்களை பற்றி சொல்லப்படுகின்ற இறைவார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த இறைவார்த்தைகளினூடாக எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பு, நாங்கள் எல்லோரும் சான்று பகர வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் அரசரிடம் இழுத்து செல்வார்கள், எனக்கு அங்கே நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று சொல்லப்படுது. எங்களுடைய வாழ்வு ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்வதும் இருப்பதும் இறைவனுடைய இரக்கத்தினால் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, அந்த இறைவனுடைய இரக்கத்தினால் எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த வாழ்க்கையை அவருக்கு சான்று பகருகின்ற ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமானது. நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களோடு அவைகளை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு அல்லேலூயா வசனத்திலே வாசிக்க கேட்டது போல, இறக்கும் வரை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் வாழ்வை எனக்கு முடியாக சூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவை அன்பான சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய இறைவனுடைய மகிமையையும் மொழியையும் எங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இறப்பு. இறப்பு என்பது எங்களுடைய எல்லோருடைய விசுவாச வாழ்வினுடைய ஒரு உச்சகட்டமான ஒரு செயல். எவராலுமே தவிர்க்க முடியாது, எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒரு செயல். அதனால் இந்த இறப்பு தான் எங்களை இறைவனோடு ஒன்றாக்குகின்றது. தோமஸ் அக்வினாஸ் என்ற புனிதர் சொல்லுகின்றார், மரணம் ஒரு மனிதனை அவனது ஆன்மாவை மரணம் அவனது ஆன்மாவை அவனிடமிருந்து விடுதலையாக்கி சுதந்திரமாக அவன் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்றார். மரணம் ஒரு மனிதனுடைய ஆன்மா அவனிலேருந்து விடுபட்டு சுதந்திரமாக ஆண்டவரோடு இணைந்து கொள்ள கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்றார். மரணம் என்பது ஒரு சிறப்பான அமைதியான ஒரு நிகழ்வு தான். ஆனால் மனித பார்வையிலே ஒரு கவலையான துன்பமான விஷயமாக தான் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற பிரான்சிலே இறந்து போன ஃபாதர் மௌலிஸினுடைய சகோதரனுடைய மனைவி ஆன் டேவிட், இவரை நாங்கள் இருவரும் குருக்களாக இருந்து பிரான்ஸுக்கு போன பொழுது 20 வருஷத்துக்கு முற்பட்ட காலங்களில் ஒரு சந்தித்தேன். நான் பிறகு இந்த ஆண்டு நான் பிரான்ஸுக்கு போன பொழுது நான் இங்கே இருந்த பொழுது கேள்விப்பட்டேன், டேவிட் சுகமில்லாமல் இருக்கின்றார், அவருடைய மனைவி மிக சுகமில்லாமல் இருக்கிறார்கள், இருவரும் சுவையினமுற்ற நிலையில் இருக்கிறார்கள், மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், 2 பேருடைய வாழ்க்கையும் இறைவனுடைய கைகளிலே தான் இருக்கின்றது என்று பலவிதமாக கேள்விப்பட்டேன். நான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய வீட்டுக்கு சென்றேன். வீட்டுக்கு சென்ற பொழுது ஒரு சந்தோஷமான அதிசயமான காட்சியை தான் நான் காணக்கூடிய. என்னென்னு சொன்னால், அவர்கள் இருவருமே நல்ல செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறதை கண்டேன். அதிலும் குறிப்பாக டேவிடினுடைய துணைவியார், அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சகோதரியாக இருந்தாலும் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய குடும்ப தாய்மார் செய்வது போலவே எங்களை கண்ட உடனே சந்தோஷமாக வரவேற்றி இருத்தி தானே போய் தேத்தண்ணி போட்டு கொண்டு தந்து, தானே எங்களுக்கு ஷோர்டிஸ் எல்லாம் எடுத்து தந்து, பக்கத்தில் இருந்து எங்களோடு கதைக்க முடியாவிட்டாலும் அவர் ஏதோ செய்து கொண்டிருந்தார்.
சந்தோஷமான ஒரு உணர்வை அவர் பகிர்ந்து கொண்டார். நாங்கள் அங்கே வந்திருப்பது தன்னுடைய கணவனை தன்னை பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு மிக சந்தோஷமாக எங்களை வரவேற்று எங்களுக்கு தன்னுடைய ஒரு சிறப்பான விருந்தோம்பலை செய்து எங்களோடு கதைக்க முடியாவிட்டாலும் பக்கத்திலே இருந்து அந்த மஃப்ளர் ஏதோ பின்னிக்கொண்டு இருந்தார். சந்தோஷமாக இருந்தார், நிறைவாக இருக்கிறதாக டேவிட் சொன்னார். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவா, படுத்திருப்பா, மற்றபடிக்கு அவள் எல்லா வேலையும் செய்கிறா, சந்தோஷமாக இருக்கிறான்னு சொன்னார். அவை இறைவன் எங்களுக்கு தருகின்ற அந்த வாழ்விலே இறப்பும் நோய்வும் எங்களுக்கு சுற்றி கொண்டாலும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் எந்த வேளையிலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். டேவிட் மகிழ்ச்சியுடைய குடும்பத்திலே கடைசியானால், ஆனால் அவர்தான் இந்த குடும்பத்துக்கு வெளிநாட்டிலே இருக்கின்ற பொழுது பலருக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவரால். அது மகிழ்ச்சியுடைய பணிவாழ்வுக்கு நிறையவே அவர் உதவி செய்வார். அப்படி உதவி செய்கின்ற பொழுதெல்லாம் எந்த விதமான ஒரு தடையுமே அவர் இவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள, குறிப்பாக தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்ப தலைவியாக இருக்கின்றவள், தன்னுடைய கணவன் அங்கே உதவி செய்யக்கூடாது, அப்படியான எந்த விதமான மனநிலையும் இல்லாமல் மற்றவர்களுக்கு அவர் உதவி செய்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஒரு உற்சாகப்படுத்துகின்ற துணைவியாக இருந்தார். அவை எல்லா வகையிலேயும் ஒரு சிறப்பான மனைவியாக மட்டுமல்ல, ஒரு சிறப்பான சகோதரியாக வாழ்ந்தார். இவ்வளவுக்கும் அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை காலம் குறுகியதாகிவிட்டது, தான் இறக்கப் போகின்றேன், என்னுடைய நோய் சரியான ஒரு முற்றில நிலையில் இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டாலும் ஒரு நிறைவான அமைதியான செந்தளிப்பான ஒரு சகோதரியாக அவர் வாழ்ந்ததை பார்க்கக்கூடியார். ஆகவே ஒட்டுமொத்தத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன வாரியான வாழ்வுன்னு சொன்னால் சான்று பகர்கின்ற வாழ்வு. ஆண்டவருக்கு நாங்கள் சான்று பகர்ற வாழ்வு, எங்களுடைய வாழ்க்கையினாலே சான்று பகரும். நாங்கள் சான்று பகர்றதுன்னு சொன்னால் நற்செய்தியை கையில் தூக்கி கொண்டு சந்தியில் நின்று இறைவனுடைய வார்த்தையை போதித்து சான்று பகர்வது அல்ல. உங்களுடைய வாழ்வினாலே ஒவ்வொரு வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நிலைகளிலேயுமே நாங்கள் சான்று பகரவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய அமைதியான போக்கு, அன்பான பேச்சு, சந்தோஷமான விருந்தோம்பல், கடமையிலே மிக கண்ணியமாக இருப்பது, இவைகள் எல்லாம் நாங்கள் சான்று பகர்வதற்கு சிறப்பானவைகளாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே இறைவனங்களுக்கு தந்திருக்கின்ற பலர், இன்றைய நாளிலே நாங்கள் பலரை யோசிக்கலாம், பல புனிதர்களை யோசிக்கலாம். அவர்கள் எல்லோரும் சான்று பகர்ந்தார்கள், ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். ஏனென்றால் இந்த காலத்திலே நாங்கள் இறந்து போன தமிழ் விடுதலை போராட்டத்தில் இறந்து போன போராளிகளுக்காக நினைவு கூறுகின்றோம். அவர்களும் ஒரு வகையிலே சான்று பகர்ந்தவர்கள் தான். நீதிக்காக, உண்மைக்காக, விடுதலைக்காக சான்று பகர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாரையும் நெறிப்படுத்திய பிரபாகரனுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. இவர்கள் எல்லாரும் ஒரு வகையிலே சான்று பகர்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எங்கள் எல்லோருடைய வாழ்வும் ஒரு சான்று பகர்வதற்கு தரப்படுகின்ற ஒரு சந்தோஷமான வாழ்வு. அதிலும் குறிப்பாக நாங்கள் சபிக்கின்ற ஆன் டேவிட் இறைவனுடைய வாழ்வில், இறைவன் தனக்கு கொடுத்த வாழ்வை சந்தோஷமாக வாழ்ந்தார், துன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய குடும்ப பொறுப்பிலே மகிழ்வாக பணியாற்றினார், தன்னோடும் தன்னுடைய உறவுகளோடும் நல்ல முறையிலே உறவுகளை பரிமாறிக்கொண்டார். இப்படியாக தன்னுடைய சிறிய சிறிய செயல்களினாலே ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்ந்து சான்று பகர்ந்தார். ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து கேட்கின்ற எல்லா வரங்களிலேயும் ஆண்டவரங்களிடம் கேட்கின்றது, நினக்காக நீ சான்று பகர ஆயத்தமாக இருக்கிறியா? நாங்கள் சான்று பகருவதே எங்களுடைய பணி என்பதை உணர்ந்து எல்லா வகையிலையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சான்று பகர்ந்து இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மன்றாடிக்கொள்வோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே வாழுகின்ற பொழுது அவருடைய முடியை, அவருடைய மகிழ்வை, அவருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்பிக்கையோடு ஏற்றி இந்த உலக வாழ்வை இறைவனுக்கு வந்த ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். விண்ணக தந்தையே இறைவா, விண்ணக வாழ்வை நாடி வந்திருக்கும் அமரர் ஆன் டேவிட் ஆகிய எமது பங்கு தந்தையின் மைத்துனியின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். மனித இயல்பினால் புரிந்த பாவங்களுக்காக அவரை மன்னித்து கருணையுடன் நித்திய வான்வீட்டில் அமைதி பெற அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு தரும் வள்ளலே இறைவா, அன்னார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவராக இருந்த போதும் எமது மறைமாவட்ட பொது நிலையினர் மற்றும் எமது பங்கு செயற்பாடுகளுக்கு வழங்கிய
பேர் உதவிகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இவரது நன்மைத்தனங்களையிட்டு நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியரை என வரவேற்று விண்ணக சம்பாவனை அளித்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல். ஆறுதலின் ஆண்டவரே, அமரர் ஆன் டேவிட் அவர்களது பிரிவால் துயரும் தாயார், கணவர் டேவிட், பிள்ளைகள் எருவா, யாழினி, வசந்தி மற்றும் உறவுகளின் கண்ணீரை துடைத்து அரணாக இருந்து தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல். அன்பான இறைவா, இறந்தோரை நினைவுகூரும் இம்மாதத்திலே இறந்து போன எமது பெற்றோர், உறவுகள், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், திருமறை பணியாளர்கள், மருத்துவத்துறையினர், பொதுப்பணியாளர்கள், விடுதலை போரில் வித்தான மாவீரர்கள், பொதுமக்கள், இயற்கை அனர்த்தங்களினால் இறந்தோர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், ஒத்திருப்பு நிலையிலுள்ள ஆன்மாக்கள் அனைவர் மீதும் இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஏற்ற நித்திய வாழ்வை கொடுத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை இறந்த அடியார்களுக்கு ஆண்டவர் நித்திய சாந்தி வழங்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆண்டவருடைய விலை மதிப்பில்லாத இரத்தம் இவர்களுடைய பாவங்களை கழுவி இவர்கள் நம்பி வாழ்ந்த பேரின்ப வாழ்வை வழங்க வேண்டும் என்று செபித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு உரிமையோடு சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை உடைய வல்லன்மையால் எங்களுக்கு விரைவாக பொழிந்தள்ளும். எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருக்குமாரனும் ஆகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். ஆமென். இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காலி. சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மடியார்களுக்காக இப்போழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுத்து உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். அதனால் எங்களது இறை பெற்றுள்ள பரிகார முயற்சியை முன்னிட்டு அவர் வாழ்வுக்கு உயிர்த்தெழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவிழமங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண் நின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனும் திருமகனின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய நபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீருவிலையிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட டேவிட் என்னும் அடியாரையும் இனுமின்றி திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற எல்லோரையும் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகிலும் ஆக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை வைத்து இறந்த அடியார்களுக்கு ஆண்டவர் தாமே நித்திய பேரின்ப பாக்கியத்தை வழங்க வேண்டுமென்று கிறிஸ்து கற்றுத்தந்த சுபத்தின் மூலமாக மன்றாடுவோம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விடுதலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தல். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட நல்ல உண்மை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக்கு. இதோ இறைவனின் செம்மறியும், இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமும் உம்மை காத்திருத்தி வாழ்விப்பதாக.
இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மையே பலியாக்கி உலகம் அனைத்தின் பாவங்களை போக்கிய மாசில்லாதவும் திருமகனின் இப்பலியை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்பலியும் அடியார்களை தீமை அனைத்திலுமிருந்து விடுவிப்பதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். நேரம் உட்காருங்கள். அன்பானவர்களே, இந்த பலியிலே இணைந்து எங்களுடைய மைத்துனியினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக குடும்பத்தினது ஆறுதலுக்காக செபித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். கடந்த சில மாதங்கள் மிகவும் எங்களுடைய நெஞ்சத்துக்கு மிகவும் கனதியான நாட்களாக அமைந்திருந்தது. சில மாதங்களாக என்னுடைய இளைய தம்பி அவர்களும் அவருடைய மனைவியும் மிகுந்த கடும் சோவினமுற்று வைத்தியசாலை என்று தெரிந்தார்கள். கடைசியாக ஏதோ ஒரு வகையிலே அந்த நேரத்திலே நான் போவதற்காக பல முயற்சிகள் நான் மேற்கொண்டிருந்த பொழுதிலும் என்னால் போக முடியவில்லை. அந்த வேளையில் கூட அல்பணி ஆவிசடிகளார் என் அன்புக்குரிய நண்பன் அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு போன பொழுது என்னுடைய வீட்டை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தி அவர் வந்திருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைய நாளிலேயும் அவர் வந்து என்னுடைய இந்த திருப்பலியில் இணைந்து அவரை பற்றிய சில வார்த்தைகளை கூறினார். அவருக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் சோவினமுற்றிருக்கிற அந்த வேளையிலே இங்கே பங்கை சேர்ந்த பலர் அடிக்கடி வந்து என்னை சுகம் விசாரிப்பதுண்டு. அடிக்கடி டெலிஃபோனிலும் நேரடியாக வந்து திருப்பலிகளில் கூட விசேட திருப்பலிகளை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள், சுகமாலை எல்லாம் சொன்னீர்கள், எனக்கு தெரியும். இந்த வேளையிலே இந்த நாளிலும் நீங்கள் இங்கே வருகை தந்து அவருக்காக ஆன்மலை பாட்டிக்காக செபித்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இந்த வழிபாட்டு ஒழுங்குகளை மேற்கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபாதர் யாவிஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எங்களுடைய குடும்பத்துக்களே தம்பி தான் கடைசி. வந்து தம்பியை திருமணம் முடித்து திருமணத்திலே தான் எங்களுக்கு பழக்கமானது. மிகுந்த தம்பியோடு சேர்ந்து அவர் மிகவும் ஒரு ஒத்துழைத்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தவர். நல்ல பேர் ஒற்றுமையான குடும்பமாக இருந்தார்கள். இவருடைய செயற்பாடுகளுக்கு ஒரு பொழுதும் தடை போட்டதில்லை. எங்களுடைய குடும்பங்களிலே ஒருவராக பல விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார். நான் எங்களுடைய பணி வாழ்க்கையில் கூட அவர்களுடைய தம்பியுடைய உதவி மிகவும் தேவைப்பட்டது. அப்படி இருந்தும் எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் மூத்த அண்ணனுக்கும் இடையிலே பல உதவிகள் தேவைப்பட்ட பொழுதெல்லாம் மனம் கூணாமல் தம்பி செய்கிற பொழுதெல்லாம் எந்த விதமான தடையும் போடாமல் உற்சாகப்படுத்தி அந்த உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார்களாலே பலர் வளர்ந்திருக்கிறார்கள், பலர் நன்றாக இருக்கிறார்கள். ஆக இந்த வேளையிலே நான் எங்களுடைய மைத்திரியை விட்டு நான் பெருமைப்படுகிறேன். பல விடயங்களிலே நல்ல பெருந்தன்மை உள்ள ஒரு சகோதரியாக இருந்தார். வருகின்ற பொழுதெல்லாம் சாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பெல்லாம் மிகவும் கடுமையாக வைத்தியர்கள் கைவிட்டு விட்டார்கள். இயலாது, இனி இதுதான் கடைசி என்று சொல்லி அவரை கைவிட்டு விட்டார்கள். அப்படி இருந்தும் வீட்டிலே மிக உற்சாகமாக வீட்டு வேலைகளை உற்சாகமாக செய்து கொண்டிருந்தார். நம்பிக்கை இழக்காமல் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தார். எனது பிறந்த நாளுக்கு கூட மிகுந்த உற்சாகமாக செயல்பட்டு அனைத்து ஒழுங்குகளையும் மேற்கொண்டு நல்ல முறையிலே அவர் செயல்பட்டார். இந்த வேளையிலே
நான் அவருக்கு பெருமைப்படுவதோடு அவருடைய நல்வாழ்வுக்காக அவருடைய ஆத்ம சாந்திக்காக மன்றாடி கொள்ளுங்கள். இன்னும் அவருடைய குடும்பம் அவருடைய இழப்பினாலே துயரிட்டாலும் ஆண்டவருடைய ஆறுதல் இந்த குடும்பத்துக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இவருக்காகவும் நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். இங்கே வருகிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. திருப்பதி நிறைவிலே தரப்படுகின்ற சாந்தியிலையும் பங்கு பெற்றி செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்து கொள்ளுங்கள். மாதாவுக்கு ஒரு பாட்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.